ஒரு பாடலை பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. என்னை கைவிடவே மாட்டேன்.
Israel. Come. Hallelujah. எல்லாருக்கும் praise the Lord. இப்போ நம்ம வந்து கடைசி கால பாட்டு வந்து நம்ம இந்த இதில் பாட போகிறோம். எல்லாரும் எங்களோடு கூட சேர்ந்து உற்சாகமாக நீங்கள் இருக்கிற இடங்கள்ல எங்களோடு சேர்ந்து நீங்கள் பாடுங்க. இருக்கிற இடங்கள்ல கரங்களை தட்டி யார் இருந்தாலும் பார்க்காதீங்க, வெட்கப்படாதீங்க. தேவ நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். பொழுது கூட புது பாட்டு பென்சாமில் எழுதின புது பாட்டு உங்க வருகைக்காக ஆயத்தப்படுத்துங்கப்பா. அந்த பாட்டை பாடி தேவனை ஆராதிக்கிறோம். உங்க வருகைக்காக நான் ஆயத்தப்படுத்துங்கப்பா. உங்க வருகையில நான் உம்மோடு வரணுமப்பா. உங்க வருகைக்காக நான் ஆயத்தப்படுத்துங்கப்பா. உங்க வருகையில நான் உம்மோடு வரணுமப்பா. ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தமாகணுமே. உங்க வருகைக்காக ஆயத்தமாகணுமே. ஆயத்தமாக
நாமத்தினாலே தொடர்ந்து இந்த மாலை வேளை ஆராதனையிலே தேவ பிள்ளைகள் தேவனுடைய நாமத்தை அவருடைய வருகைக்குரிய ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மறுபடியும் ஒரு விசையாக அப்போஸ்தலர் ஐக்கிய திருச்சபையின் சார்பாக உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த மாலை வேளையில கூட நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நேராய் கடந்து போவோம். நம் மத்தியில அருமையான தம்பி ஜான் ஜெபத்தை ஆரம்பித்து தேவனுடைய வார்த்தைகள் நேராய் கடந்து போவோம். அப்பாவை துதிக்கிறோம் ஏசப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா நடத்தகப்பனே அப்பா, உமக்கு நன்றி ஏசப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி. இந்த நாளு கூட அப்பா உம்மை துதிக்கவும் நாமத்தை மேம்படுத்தத்தக்கதான கிருபை இந்த நாளு கூட என் தெய்வ ஆவியானவரே கர்த்தர் அந்த வாலிபை கூடுகளை என் தெய்வ ஆவியானவரே பிள்ளைகள் என் தெய்வ இந்த நாளை பயன்படுத்த கிருபைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. இந்த வேலை கூட பார்த்து அப்பா ஒரு பிள்ளைகள் என் தெய்வ ஆவியானவரை தொட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த பாடம் மூலமா அநேகர் கர்த்தராஜ் அந்த நாளு கூட என் தெய்வ ஆவியானவரை நீங்க பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீங்க ஒரு பிள்ளையை நீங்க ஆயத்தப்படுத்துங்க ஏசப்பா. உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆவியான நாளு கூட என் தெய்வ ஆவியான விசேஷமா இந்த மன்னாவின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மறைத்து என் தெய்வ ஆவியான மத்தியிலே நீங்க வெளிப்படுங்க ஏசப்பா. நிறைய முற்றிலுமா என் தெய்வ ஆவியை நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பார்க்கிற ஒரு பிள்ளை இந்த நாளு கூட ஒரு ஆச்சரியப்படும்படியாக கர்த்தராஜ மகிமையா என் தெய்வ ஆவியானவரே இந்த நாளு கூட நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் உண்டு பண்ணினால் இதில் களி கூர்ந்து மகிழ கடுவோர் வார்த்தையின் பிரகாரமாக என் தெய்வ ஆவியானவரே என் தேவன் இந்த நாள் கூட நீ முன்கொடுத்த நாள் என் தெய்வ ஆவியான நாள் பிள்ளைகளை கொண்டு வந்து நாமத்தை மேம்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த பாத்திரம் கூட தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நீங்களா நல்லா இருப்பீங்க என்று நம்புறேன். மாற்றமில்லை, கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. இந்த மாலை வேளையில நாம் கொடுக்கும் கர்த்தர் என்ற தலைப்பில ஒரு சில வார்த்தைகளை சுருக்கமாக உங்கள் மத்தியில நான் பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். முதலாவதாக வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல 33ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது. மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான பிரியமானவர்களே, இங்க நாம வாசித்த அதிகாரத்துல அங்க சொல்லப்படுகிற அந்த கடைசி வரி என்னவென்றால் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும் பொழுது நம்மளுடைய தேவைகளை காட்டிலும் நம்முடைய எதிர்பார்ப்புகளை காட்டிலும் அவைகள் தேவன் கூட கூட அதிகமாக நாம் எதிர்பார்க்கிறதை காட்டிலும் இன்னும் அதிகமாக தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலே இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் முதலாவது புரிய வேண்டிய விஷயம் என்னவென்னா, தேவன் கொடுக்கிற தேவனா இருக்கிறாரு. அல்லேலூயா. அவர் பாரபட்சம் இல்லாத தேவன், அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்த தேவன், கேட்கிற யாவரும் பெற்றுக் கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மாலை வேளையிலே கூட ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவரா இருக்கிறாரு. அப்ப கொடுக்கிற தேவனுக்கிட்ட நாம் எப்படி இருக்க வேண்டும் என்ற சில காரியங்களை நாம் தியானித்து முடிக்க விருப்பப்படுகிறேன். முதலாவது அந்த வசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், அடுத்ததாக சொல்லப்படுகிறது அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நான் சொல்றேன், இந்த மாலை வேளையில் இயேசுவின் நாமத்தினால உங்களுடைய தேவைகளை காட்டிலும் எதிர்பார்ப்புகளை காட்டிலும் என் ஆண்டவர் உங்களுக்கு கூட கொடுப்பாராக, கூட கொடுப்பாராக, கூட கொடுப்பாராக இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. அவர் கொடுக்கிற தேவன், அவர் கொடுக்கிற தேவன், அவர் கொடுக்கிற தேவன். வேதத்துல முதலாவது அவர் என்ன சொல்லப்படுதுன்னா, தேடுகிறவர்களுக்கு கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களுக்கு, அவருடைய நீதியை தேடுகிறவர்களுக்கு அவர் கொடுக்கிற தேவனா இருக்கிறாரு. நிறைய பேரு நிறைய பிரச்சனையில எங்கெங்கயோ போறாங்க, எங்கென்னமோ தேடுறாங்க, என்ன இடத்துல திரியுறாங்க, யார் யாரோ சொல்ற ஆலோசனை எல்லாமே பண்றாங்க. ஆனா கடைசியில என்ன மிச்சம் வருதுன்னா ஏமாற்றமும் மிகப்பெரிய வேதனை தான் மிச்சமே தவிர. ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது, நீங்க முதலாவது அவருடைய ராஜ்யத்தை தேடுவீர்களானால், அவருடைய நீதியை தேடுவீர்களானால், தேடும் பொழுது கொடுக்கிற தேவனா இருக்கிறார். பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில கூட நான் சொல்ல முடியும், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது எனக்கு நிறைய தேவைகள் இருந்தது. என் சரீரத்திலையும் பலவீனம் இருந்தது, எனக்கு பினான்சியலும் நிறைய தேவை இருந்தது. அப்பொழுது நாங்கள் செய்த காரியம் ஒன்னே ஒண்ணுதான், நானும் என் குடும்பமும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாள் முதற்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில எதுவா இருந்தாலும் முதலாவது அவரை தேடுகிறவர்களாய் நாங்கள் எங்களை அர்ப்பணித்தோம், எங்களை ஒப்பு கொடுத்தோம். உண்மையிலே சொல்றேன், நானு இந்த உலகத்துல ஒருவேளை எவ்வளவு ஐஸ்வர்யவான்கள் கோடீஸ்வரர்கள் இருக்கலாம், ஆனா என் தேவன் அவர் பரத்தில் இருந்து ஒத்தாசை
நான் ஏற்றுக்கொள்ளும் போது அநேக தேவைகளோடு இருந்தேன். இன்று ஆண்டவர் அவருடைய முழுமையான ஊழியத்துல எனக்கு கூட கொடுத்து என் தேவன் நடத்துகிறார் என்பதுல சந்தேகமே கிடையாது பிரியமானவர்களே. அப்போ நம்ம வாழ்க்கையில, கிறிஸ்தவ வாழ்க்கையில செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, முதலாவது தேடுகிறவர்களுக்கு கொடுக்கப்படும், தேடுகிறவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. இரண்டாவது காரியம் மத்தேயு 7:7 நீங்க பாத்தீங்க அப்படின்னா அங்க வேத வசனம் இப்படி சொல்லுகிறது, கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். வேத வசனத்துல பாருங்க பிரியமானவர்களே, ரொம்ப தெளிவா சொல்லுகிறது, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். யாரிடத்துல கேட்கணுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல நாம் கேட்கும் பொழுது அவர் கொடுக்கிற தேவனா இருக்கிறாரு. ஒருவேளை நம்மளுக்கு தேவைகள் நம்ம அநேக இடத்துல நம்ம கேட்டிருப்போம்ல, அநேக ட்ரை பண்ணிருப்போம். ஒருவேளை இவர்கிட்ட கேட்டு பார்ப்போம், அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம், இல்ல அங்க கேட்டு பார்ப்போம், இங்க கேட்டு பார்ப்போம். ஆனா 4 இடத்துல என்ன இருந்தது? ஏமாற்றம் தான் மிச்சமா இருந்திருக்கும். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, கேளுங்கள் கொடுக்கப்படும். அல்லேலூயா. முதல்ல நம்ம வாசித்தோம், தேடுங்கள் கொடுக்கப்படும். இரண்டாவது கேளுங்கள் கொடுக்கப்படும். அப்போ கேட்கணும் பிரியமானவர்களே. நம் ஆண்டவரிடத்துல நாம் கேட்கும் பொழுது அவர் கொடுக்கிற தேவனா இருக்கிறாரு. ஆண்டவர் கொடுத்தாருன்னா அரையும் குறையுமா கொடுக்க மாட்டாரு. அவர் கொடுக்கும் பொழுது நிறைவாய் கொடுக்கிற தேவனே. அவர் கானாவூர் கல்யாணத்துக்கு போனாரு, அங்க மிகப்பெரிய குறைவு வந்தது. குறைவு வந்த பொழுது ஆண்டவராக இயேசுவிடத்துல கேட்டாங்க. இந்த மாதிரி மிகப்பெரிய குறைவு வந்ததுன்னு சொன்ன உடனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்தாரு, அதுல இன்னும் கொஞ்சம் குறைவு இருக்கிறத பார்த்தாரு. ஆகினால அது முழுமையா தீர்வு மட்டும் ஆண்டவர் வெயிட் பண்ணாரு. அது முடிந்த உடனே ஆண்டவர் தன் சீசர்களை நோக்கி அதை கச்சாடியில கொண்டு வந்து அதுல தண்ணீரை நிரப்புகள் சொன்னாரு. அங்க தண்ணீர் தான் நிரப்பப்பட்டது. அங்க பார்த்த ஜனங்க எல்லாருமே பார்த்தாங்க, அதுல தண்ணீர் நிரப்பப்பட்டதை பார்த்தாங்க. ஆனா அதை முந்தி எடுத்து அதை பரிமாறும் பொழுது அதுல சொல்லப்படுகிறது, விசேஷித்த திராட்சை ரசம் முந்தின ரசத்தை பார்க்கலாம் பிந்தின ரசம் விசேஷித்த சுவையாகவும் ருசியாகவும் இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த கானாவூர் கல்யாணத்துக்கு வந்த எல்லாருமே பேசினாங்கன்னு சொல்லப்படுது பிரியமானவர்களே. அப்போ கேட்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கம் முடிச்சு கீழே இறங்கும் பொழுது குஷ்டரோகி தமக்கு முன்பதாக வந்து அவன் கேட்கிறான். என்னன்னு கேட்கிறான் அப்படின்னா, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்ன சுத்தமாக உமால் ஆகும் அப்படின்னு கேட்டார் பிரியமானவர்களே. அவரால் ஆகாதுன்னு சொல்லி கேட்கல. அவர் சொல்றான், குஷ்டரோகனா கியூர் பண்ண முடியுமா? நமக்கு எல்லாம் தெரியும் இல்ல, சரீரத்துல பாதி மாம்சம் இருக்காது, பாதி விரல் இருக்காது, காதுல பாதி காது இருக்காது. இதுல ஒண்ணுமே பண்ண முடியாது ட்ரீட்மெண்ட். உலகத்துல எவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் எவ்வளவு டெக்னாலஜி வந்தாலும் இந்த குஷ்டரோகத்துக்கு கொரோனா மாதிரிதான், குஷ்டரோகத்துக்கு மருந்தே கிடையாது, ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஆனா அந்த ரோகத்தை, அந்த வியாதியை ஆண்டவரிடத்துல குஷ்டரோகி கேட்கிறான். எப்படி கேட்கிறான் அப்படின்னா, ஆண்டவரே என்னை சுத்தமாக உம்மால ஆகும் என்று அவன் கேட்டான் பிரியமானவர்களே. ஆண்டவர் சொன்னாரு, ஆமா எனக்கு சுத்தம் உண்டு, நீ சுத்தமாக அப்படின்னா உடனே அந்த செகண்ட் அப்பொழுது அவன் சுத்தமானான் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது பிரியமானவர்களே. அப்போ கேட்கிறவங்க பெற்றுக்கொள்வாங்க. எப்படி கேட்கணுமா? அந்த வசனத்தை சொல்லுகிறது, அவன் விசுவாசத்துல கேட்டானா, விசுவாசத்துல கேட்டானா, அவன் நம்பி கேட்டானா, அவன் உறுதியா இருந்தான் கேட்கும் பொழுது. ஒருவேளை உலக பிரகாரமாக அது வாய்ப்பே கிடையாது. ஆனா அவன் இருதயத்துல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தது, நிச்சயம் இருந்தது, அவனுக்குள்ள விசுவாசம் இருந்தது. இதே வேஸ்ட் பண்ணி அவன் கேட்கும் பொழுது தாமதமெல்லாம் ஆகவே பிரியமானவர்களே. உடனே அவனுக்கு சுத்தமானது, சுகத்தை பெற்றுக்கொண்டான். ஒரு மிகப்பெரிய சாட்சி எழுப்பினது. அது மாத்திரம் இல்ல, நம்ம பார்க்கிறோம் எரிகோ பட்டணத்துக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது அங்க பத்மலேயன்ற ஒரு குருடன், பிறவி குருடன் அங்க கேள்விப்படுறான். ஏதோ ஒரு முன்னர் சத்தத்தை காட்டி ஏதோ விசேஷமான சத்தம் வருது, என்ன எதுன்னு விசாரிக்கும் பொழுது அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பகுதியில வரன்னு சொன்ன உடனே அப்போ அந்த பிறவி குருடன், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க பிரியமானவர்களே. அப்ப எல்லாரும் தடை செஞ்சாங்க, கூட இந்த ஜனங்களும் தடை செஞ்சாங்க. ஏய் நீ பிச்சை எடுக்கிறவன், நீ ஓரமாயிரு, நீ கத்தாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதட்டினாங்க. ஆனா அவன் யாருடைய சத்தத்தையும் கேட்கல. அவனோட சத்தத்தை மாத்திரம் முந்திய காட்டிலும் பிந்தி உரத்த சத்தமாய் அவன் கூப்பிட்ட பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போய்கொண்டே இருந்த நபர் நின்று அவனை கூப்பிட்டு நான் என்ன செய்யணும்னு கேட்டார் பிரியமானவர்களே. அப்ப நம்ம பார்க்கிறோம், அவன் கேட்கிறான். எப்படி கேட்கிறான்னா, ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும், நான் பிறவி குருடன், எனக்கு காலையில கொண்டு வந்து கொட்டுருவாங்க, நான் வாஷ்ரூம் போகணுமானாலும் சரி, நான் சாப்பாடு சாப்பிடணுமானாலும் சரி, நான் தண்ணீர் குடிக்கணுமானாலும் சரி, நான் எதுக்கு வானாலும் நான் மற்றவங்களுடைய உதவி நாடிதான் நான் பிறவிலிருந்து நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆண்டவரே எனக்கு
பார்வை கிடைத்தா நலமா இருக்கும்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தாரு பிரியமானவர்களே. அப்போ இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நம்மளுடைய தேவைகளை, நம்மளுடைய அவசியங்களை, நம்மளுடைய காரியங்களை யார் இடத்துல கேட்டுக்கொண்டிருக்கிறோம்? ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன். அல்லேலூயா. நம்மளோட வாழ்க்கையில ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பொழுதிலிருந்து இந்த நாள் மட்டும் பாத்தீங்கன்னா சபைகளிலே அநேக சாட்சிகளை சொல்லியிருப்போம். அநேக சாட்சிகளை சொல்லியிருப்போம் தேவன் செய்த நன்மைகளை. ஆனா சில வேளை என்ன நடக்குது அப்படின்னா, நம்மளுடைய சூழ்நிலை நிமித்தம், நம்மளுடைய பிரச்சனை நிமித்தம், நம்மளுடைய நெருக்கத்தின் நிமித்தம் நம்ம என்ன பண்றோம்? தேவன் செய்த நன்மைகள் எல்லாம் மறந்துவிட்டு, எல்லா நன்மையும் மறந்துவிட்டு, நம்ம சொன்ன சாட்சிகளை மறந்துவிட்டு, இந்த ஒரு பிரச்சனைக்காக நம்ம ஆண்டவரையே மறந்துடுறோம் பிரியமானவர்களே. ஆண்டவரை மறந்து இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்களை நம்ம பின் தேடின்னு, அவங்க பின்பதாக நம்ம ஓடிக்கின்னு நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும், எப்பேற்பட்ட தேவையா இருந்தாலும் நீங்க கேட்கும் பொழுது நிச்சயமாய் அவர் கொடுக்கிற தேவனா இருக்கிறாரு. அல்லேலூயா. முதலாவது தேடும் பொழுது கொடுக்கிறாரு, இரண்டாவது கேட்கும் பொழுது அவர் கொடுக்கிற தேவனா இருக்கிறாரு. மூன்றாவது காரியம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, லூக்கா புத்தகத்துல 6ஆம் அதிகாரத்துல 38வது வசனத்தை நம்ம வாசித்தோமானால், ஹalleluya, praise the Lord, அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஹalleluya. கொடுக்கணும், ஆண்டவருக்கு கொடுக்கணும். கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுப்பாரு. நான் என் வாழ்க்கையில என்ன கொடுத்தேன் அப்படின்னா, நான் பொண்ணு கொடுக்கல, வெள்ளியை கொடுக்கல, இல்ல இந்த மாதிரி எதுவுமே நான் கொடுக்கல. நான் கொடுத்தது என்ன கொடுத்தேன்னா, என் இருதயத்தை ஆண்டவர் கொடுத்த பிரியமானவர்களே. அல்லேலூயா. என் இருதயத்தை அவர் கொடுத்த உடனே அவருடைய அபிஷேகத்தையும் அவருடைய ரட்சிப்பும் எனக்கு கொடுத்தாரு பிரியமானவர்களே. இந்த உலகத்துல நமக்கு என்னதான் ஆஸ்தி அந்தஸ்து இருந்தாலும் நம்மளால ஜெயிக்காத ஒரு காரியம் அவருடைய ரட்சிப்பு நமக்கு இருந்ததனால் நாம் இந்த உலகத்தை ஜெயிக்கலாம் பிரியமானவர்களே. இந்த ரட்சிப்பு என்பது பாவத்தை முறியடிக்கிறது, சாபத்தை உடைக்கிறது, வியாதியை நிர்மூலமாக்குறது, போராட்டத்தை சமாதானம் பண்ணுகிறது. அதுதான் ரட்சிப்பு. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும். அப்ப என்ன விஷயம்னா, நாம அவருக்குள்ள, நாம அவருக்குள்ள கொடுக்கும் பொழுது அவரோட வார்த்தை நமக்குள்ள கொடுக்கப்படும். அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. நிறைய பேர் காணிக்க நினைச்சுப்பாங்க, நிறைய பேர் பணம் நினைச்சுப்பாங்க. அதுவும் இருக்கு, இல்லைன்னு சொல்லல, அதுவும் கொடுக்கணும். ஆண்டவருக்கு கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்கணும். ஆனா இங்க சொல்லப்படுகிறது, நம்முடைய இருதயத்தை கொடுத்துட்டு, நாம ஆண்டவருக்கு கொடுத்துட்டு அவர் நமக்குள்ள இருப்பார். ஆனால் அது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் பிரியமானவர்களே. ஆமா, எனக்கு தெரியும், ஒரு சூழ்நிலையில என்னோட வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் நினைச்சேன். நான் எங்களோட வாழ்க்கையில அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, இனி எழும்ப மாட்டோம் அப்படின்னு நினைச்சு வாழ்ந்த குடும்பம் தான் நாங்க. ஆனா ஆண்டவருக்கு எங்களை முழுமையா நாங்க ஒப்பு கொடுத்தோம். ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்துட்டோம். ஆண்டவருக்கு, ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தாரு என்னன்னா, ஒரு மிகப்பெரிய அபிஷேகம், மிகப்பெரிய விடுதலை, மிகப்பெரிய ஆசீர்வாதம், மிகப்பெரிய கிருபை, அவரோட ராஜ்யத்தை கட்டும்படியான ராஜ்யத்துக்குரிய ஒரு பணி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் பிரியமானவர்களே. இதுதான் வேதம் சொல்லுகிறது, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். ஒருவேளை உங்கள் இருதயத்தை, முழு இருதயத்தை நீங்க ஆண்டவர் கொடுப்பாம இருப்பீங்களானால் இன்னைக்கு நீங்க உங்களோட முழு இருதயத்தை கொடுத்து பாருங்களேன். நான் சொல்லல, வேதம் அதுதான் சொல்லுது. உங்களோட முழு இருதயத்தோடும் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்துல நீங்கள் அன்பு கூறுவீர்களாக. இதுக்கு தேவன் இயேசு கொடுத்த ஒரு மிகப்பெரிய கற்பனை பிரியமானவர்களே. அறகுறையான இருதயத்தோட தேவனிடத்தில் நாம் எதை தேடினாலும் அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. இங்க வேதவசனம் சொல்லுகிறது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். முதலாவது தேடும் பொழுது கொடுக்கப்படும், இரண்டாவது கேட்கும் பொழுது கொடுக்கப்படும், மூன்றாவது சொல்லப்படுகிறது கொடுக்கும் பொழுது கொடுக்கப்படும். நீங்க என்ன வேணா கொடுங்களேன், இருதயத்தை கொடுங்க, உங்களோட ஜெப நேரத்தை கொடுங்க, ஆராதனை கொடுக்கிற நேரத்தை கொடுங்க, உங்களை நீங்க அர்ப்பணிக்கல தேவனுக்கு, தேவன் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. விதைக்கிறவங்க தான் அறுக்க முடியும். விதைக்காம அறுவடை எதிர்பார்க்கிறது முட்டாள்தனமான ஒரு விஷயம். ஆகையினால விதைக்கணும். அது ஜெபமா ஆகட்டும், விசுவாசம் ஆகட்டும், நம்பிக்கை ஆகட்டும், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களே ஆகட்டும், உங்களுடைய குடும்பத்தை ஆகட்டும், நீங்க தேவனுக்கு கொடுக்கும் பொழுது அவர் உங்களுக்கு பல கனிகளை தருவார் பிரியமானவர்களே. அல்லேலூயா. நான்காவது காரியம் நம்ம பார்த்தோமானால், மார்க்கு புஸ்தகத்துல 4:25 வாசித்தோமானால் அங்க வசனம் இப்படி சொல்லுகிறது. மார்க்கு புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல, உள்ளவனுக்கு உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ
அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்றார். ஹalleluya. உள்ளவனுக்கு கொடுக்கப்படும். எங்க உள்ளவனுக்கு? ஆண்டவருக்குள்ள உள்ளவனுக்கு, ஆண்டவரோடு கூட இருக்கிறவனுக்கு, ஆண்டவரோட ரட்சிப்பு உள்ளவனுக்கு, ஆண்டவரோட சமாதானம் உள்ளவனுக்கு தான் ஆண்டவர் கொடுப்பேன்னு சொல்றாரு. அப்போ நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இப்போ நீங்க தேவனுடைய சமூகத்தில் இருப்பீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்படும். அதனால மிகப்பெரிய அவமானத்தையும் நிந்தையும் அவங்க அண்ணன் அனுபவிச்சாங்க. ஆனா ஒரு காலகட்டத்துல அவங்க ஒரு தீர்மானம், ஒரு முடிவு எடுத்தாங்க. என்னன்னு தெரியுமா? யார்கிட்டயும் எதுவும் பேசல. அவங்க ஸ்ட்ரெயிட்டா தேவாலயத்துக்கு வந்தாங்க. தேவாலயத்துக்கு வந்து தேவனிடத்துல கொடுத்துட்டாங்க. அவங்கள கண்ணீரால் விதைச்சாங்க. ஆண்டவர் விசேஷித்த ஆசீர்வாதத்தை கொடுத்து ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசியை ஆண்டவர் எழுப்பினார். பிரியமானவர்களே, அப்போ நாம எங்க இருக்கிறோம், யாருடைய கருத்துல இருக்கிறோம் அப்படின்றது நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கிறது. இன்னைக்கு தேவனுடைய கருத்துக்குள்ள இருக்கிற நீங்க, உங்களுக்கு நிச்சயமா சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு கொடுக்கப்படும். ஹalleluya. அடுத்ததாக நாம பார்த்தோமானால் 5வது காரியம், எபேசியர் புத்தகம் 6ஆம் அதிகாரத்துல 20வது வசனம் சொல்லுகிறது. எபேசியர் 6:20. ஹalleluya. praise the Lord. வாசிங்க, யாராவது ஒரு வாசிங்க. ஹalleluya. எபேசியர் 6:20. தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். ஜெபிக்கிறவர்களுக்கு கொடுக்கப்படும். அங்க வேதவசனம் சொல்லுகிறது, மனோரிச சத்தமாய் வாசிப்போம். அங்க சொல்லப்படுகிறது, நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். நீங்கள் விண்ணப்பம் பண்ணும் பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் ஜெபிக்காம பெற முடியாது பிரியமானவர்களே. நீங்கள் விண்ணப்பிக்காம பெற முடியாது பிரியமானவர்களே. அப்ப வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, ஜெபிக்கிறவர்களுக்கு கொடுக்கப்படும் என்று. ஹalleluya. praise the Lord. ஹalleluya. அப்ப முதலாவது என்ன? தேடுகிறவர்கள். இரண்டாவது கேட்கிறவர்கள். மூன்றாவது கொடுக்கிறவர்கள். நான்காவது உள்ளவர்களுக்கு. ஐந்தாவது ஜெபிக்கிறவர்களுக்கு. ஆறாவது காரியத்தை நம்ம பார்த்தோமானால் நீதிமொழிகள் புத்தகம் 10ஆம் அதிகாரத்துல 24வது வசனம். நீதிமொழிகள் 10:24வது வசனத்தை வாசித்தோமானால் ஹalleluya. துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். பிரியமானவர்களே, துன்மார்க்கனுக்கு என்ன வருமா? அவனுக்கு வந்து நேரிடுமா? நீதிமானுக்கோ அவன் என்ன விருப்பப்பட்டாலும் அது அவனுக்கு கொடுக்கப்படுமா? இன்னைக்கு நீங்க என்னவா இருக்கிறீங்க தேவனுடைய பார்வையில யோசிச்சு பாருங்க. ஒருவேளை இல்லைன்னா இன்னைக்கு நீங்க உங்க ஒப்பு கொடுங்களேன். சொல்லுங்க, ஆண்டவரே, ஆவிய, என் ஆத்மாவை, என் சரீரத்தை உங்களுடைய பாதபடியில ஒப்பு கொடுக்கிறேன். உங்களுடைய ரத்தத்தினால என்னை கழுவுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை சுத்திகரிங்க, என்னோட பிள்ளையா மாற்றுங்க. நீங்கள் ரோமர் 8:30 சொல்லியிருக்கிறீங்கல்ல, எவர்களை முன்குறித்தீரோ அவர்களை அழைத்திருக்கிறீங்க, எவர்களை அழைத்தீரோ அவரை நீதிமான் அழைக்கிறீங்க, யாரை நீதிமான் ஆக்குறீரோ அவர்களை மகிமைப்படுத்திருக்கிறீங்க. அப்பா, உம்மால எல்லாமே என்னால ஆக முடியாத சொல்லிட்டு ஒப்பு கொடுப்பீர்களானால் உங்களுக்கு விரும்புகிறதை தேவன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஹalleluya. கடைசியாக நான் சொல்லி முடிக்க விருப்பப்படுறேன். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா புத்தகம் 33ஆம் அதிகாரத்துல 16வது வசனத்தை வாசித்தோமானால், ஏசாயா 33:16. அவன் வாசம் பண்ணுவார். அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். ஹalleluya. அவனுடைய அப்பம், அவனுடைய தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கொடுக்கப்படும், நிச்சயமாய் கிடைக்கும். யாருக்கா? அந்த வசனம் சொல்லுகிறது,
அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். யாருக்குன்னா பரிசுத்தமாய் வாழுகிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார். பிரியமானவர்களே, உயர்ந்த ஸ்தலம் என்பது உன்னதத்தை குறிக்கிறது. அந்த உயர்ந்த கண்மலை என்பது பரலோகத்தை குறிக்கிறது. அந்த உயர்ந்த உன்னதத்துக்கும் கண்மலை நோக்கியும் வாழ்கிறவர்கள் பரிசுத்தமாய் வாழ்வார்கள். பரிசுத்தமாய் வாழ்கிறவர்களுக்கு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அப்பமும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்ணீரும் நிச்சயமாய் கொடுக்கப்படும். அது யாராலும் தடை செய்ய முடியாது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் கொடுக்கிற தேவனா இருக்கிறாரு. அவரிடத்துல தேடுகிறவர்களுக்கு கொடுப்பாரு, கேட்கிறவர்களுக்கு கொடுப்பாரு, அப்புறம் கொடுக்கிறவர்களுக்கு கொடுப்பாரு, உள்ளவனுக்கு கொடுப்பாரு, ஜெபிக்கிறவர்களுக்கு கொடுப்பாரு, நீதிமான்களுக்கு கொடுப்பாரு, பரிசுத்தமாய் வாழுகிறவர்களுக்கு கொடுப்பாரு. பிரியமானவர்களே, ஆண்டவரிடத்துல பாரபட்சம் கிடையாது, ஆண்டவரிடத்துல பட்சபாதம் கிடையாது. அவர் நன்மை செய்கிறவராகவே இந்த உலகத்துல சுற்றி திரிந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம தேவனுடைய பிள்ளைகள் நாம சொல்றோம், தேவனை ஏற்றுக்கொண்டோம் நாம் சொல்றோம், நம்ம ரட்சிக்கப்பட்டோம் நாம் சொல்றோம், நம்ம ஆலயத்துக்கு போகிறோம் என்று சொல்றோம், நம்ம வேதத்தை சுமக்கிறோம் என்று சொல்றோம். நம்ம எல்லாம் பண்ணிட்டு நம் தேவனிடத்துல இதை பெறாம இருக்கிறோம். ஆனா அப்ப தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவுல ஏதோ ஒரு பிழை இருக்கிறது. இன்னைக்கு அதை உடைத்து தேவனிடத்தில் சேருவீர்களானால் தேவன் உங்களிடத்தில் சேருவார். பிரியமானவர்களே, ஆகையினால தேவனுடைய பிள்ளைகள் தேவனால போஷிக்கப்பட்டு வாழ வேணுமே தவிர இந்த உலகத்தை பின்னாடி ஓடி கஷ்டப்பட்டு கண்ணீரோடு வேதனையோட துக்கத்தோட வாழுகிறது தேவனுக்கு அது அறவே பிரியமான காரியம் இல்ல. பிரியமானவர்களே, யோவான் புத்தகத்தில் நம்ம வாசித்தோமானால், பிரியமானவனே, பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி உன்னை வாழ்த்துகிறேன் என்று ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்ப தேவனுடைய நோக்கம் என்னன்னா, நம்ம ஆசீர்வாதமா வாழணும், பெலனா வாழணும், சுகமா வாழணும், சமாதானமா வாழணும், ஐக்கியமா வாழணும், அன்பு நினைத்தவங்களா வாழணும் அப்படின்னு தேவன் பிரியப்படுகிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நிச்சயமாய் உங்களுக்கு கொடுக்கப்படும். அது தேவனுடைய கரத்திலிருந்து கூட கொடுக்கப்படும். கவலைப்படாதீங்க, கண்ணீர் விடாதீங்க. நிச்சயமாக முடிவு உண்டு. உங்களோட வாழ்க்கை மாறும், உங்களோட பிள்ளைகள் மாறுவாங்க. உங்களோட வேலைகள நீங்க சந்திக்கிற எல்லா போராட்டத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஜெயம் உண்டு. என் தேவன் செய்வாரு. நீங்க கட்டப்படுவீங்க, நீங்க விடுதலாக்கப்படுவீங்க, நீங்க தேவனால போஷிக்கப்படுவீங்க, கொளுத்த கன்றுகளை போல நீங்க வாழுவீங்க. சந்தேகமே இல்லை. நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், தேவனை தேடுங்க, தேவனிடத்துல கேளுங்க, தேவனுக்கு கொடுங்க. நிச்சயமாய் ஆண்டவர் கொடுக்கிற தேவன். பிரியமானவர்களே, நாம் ஜெபம் செய்து முடிப்போமா? நீங்களே அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த மாலை வேலைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளை நாங்கள் தியானித்த வார்த்தைகள் பிரகாரமாக அப்பா எங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்புகள் ஆண்டவரே, என் தேவன் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா நீர் குறைவாய் கொடுக்கிற தேவன் அல்ல, நீர் கூட கொடுக்கிற தேவன் ஆண்டவரே, நீர் அள்ளி கொடுக்கிற தேவன் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே அமுக்கு குலுக்கி கொடுக்கிற தேவன் ஆண்டவரே, அப்பா நீர் 30, 60, 100 கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஒருபோதும் குறைவோடு இருக்கக்கூடாது, ஒருபோதும் பயத்தோடு இருக்கக்கூடாது. ஆண்டவரே, என் தேவனுடைய கரம் இவர்களுக்கு கொடுத்து இது ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா, தொடர்ந்து எங்கள் நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவற்றையும் ஒருவருக்கு எடுக்கிறோம். மராத அன்பின் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். நாம் யாரும் கரங்களை சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you all. கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாமும் புதன்கிழமை சந்திப்போம். Praise the Lord.